மேய்ப்பர்களுக்கு நற்செய்தி அறிவித்த தூதர். லூக்கா 1:19 நாம் வாசிக்கும் போது புரிந்து கொள்ள முடியும். தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவன், உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தி அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். நற்செய்தி அறிவிக்க அனுப்பப்பட்டு வந்தேன். எனக்கு அருமையானவர்களே, தூதன் கிறிஸ்து இயேசு பிறந்திருக்கிறார் என்கிற நற்செய்தியை யாருக்கு அறிவித்தாங்க? மேய்ப்பர்களுக்கு அறிவித்தார்கள். இயேசு பிறந்த போது பாடல்கள் பாடின தூதர்கள். லூக்கா 2:13 மற்றும் 14 நாம் பார்க்க போகிறோம். பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியில் சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். அருமையானவர்களே, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் சொல்லி துதித்தாங்க. பூமியில் சமாதானம் உண்டாகணும் சொல்லி துதித்தார்கள். மனுஷன் மேல் பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தூதர்கள் தேவனை துதிக்கக்கூடியவர்கள், தேவனை புகழக்கூடியவர்கள். மனுஷனுக்கு குழந்தையை பெற்றெடுக்கும் ஆற்றல் உண்டு, தூதனுக்கு குழந்தையை பெற்றெடுக்கும் ஆற்றல் கிடையாது. தூதர்கள் ஆவியாயும் இருக்கிறார்கள், காற்றுகளாகவும் இருக்கிறார்கள். மனுஷனாகிய நாம் காற்றுகளாய் மாற முடியாது. மாற்றம் பெறக்கூடியவர்கள் தான் தூதர்கள். தூதர்களை பொறுத்தவரையிலையும் கர்த்தர் சொல்லாமல் எதையும் செய்ய மாட்டார்கள். நம்ம மூடுக்கு வாங்க தூதனே அப்படின்லாம் சொன்னா வரமாட்டாங்க. அப்ப இந்த இடத்துல நான் பார்க்கும் பொழுது, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லி துதித்தார்கள். பூமியிலே சமாதானம் உண்டாகும்படியா இயேசு கிறிஸ்து பிறந்தார், அதனால சமாதானம் உண்டாவதாக என்று சொன்னார்கள். மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். கிறிஸ்து இயேசு எப்போது வந்தாரோ அப்பதான் உலகத்துக்கு சமாதானமும் உலகத்துக்கு மீட்பும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாற்று. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக தான் ஒவ்வொருவரும் நாம் நேசித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிட வேண்டாம். எனவே இயேசு பிறந்த போது பாடல்கள் பாடினார்கள். மகிமையின் ராஜாவர், மகத்துவம் நிறைந்தவர். தூதர்கள் பாடி போட்டினார்கள். அழகா பாடல் பாடுங்க. யாருடைய தவறான சிந்தனையை தூதன் தெளிவுபடுத்துகிறான்? யோசேப்பினுடைய தவறான சிந்தனையை தூதனானவர் தெளிவுபடுத்தினார். மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. யோசேப்பு கிட்ட தூதனானவர் சொல்லும் பொழுது என்ன சொன்னார்னா, தெளிவாயிரு, நீ குழப்பிக்க வேணாம், அந்த பொண்ணை கைவிட்ட வேணாம், பரிசுத்த ஆவியானவரால தான் அந்த குழந்தை உட்பவித்து பிறக்க போகிறது, அதனால அவளை ஏற்றுக்கொள்ள ஐயப்படாதே, அந்த குழந்தை தான் இயேசு என்பதை எல்லாம் தூதனானவர் புரிய வைத்தார். புரிந்த பிறகுதான் யோசேப்பு இனிமேல் அவளை தள்ளிவிடக்கூடாது என்று சொல்லி சேர்த்து கொண்டார். தூதன் சொல்லலைன்னா என்ன நடந்திருக்கும்? யோசேப்பிடம் பேசவில்லை என்றால் மரியாளை யோசேப்பு ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார். தெளிவுபடுத்த விரும்புகிறவர் தான் தூதனானவர். உங்களுக்கு ஏதாவது குழப்பம் என்றால் கர்த்தரிடத்திலே கேளுங்கள், கர்த்தருடைய தூதனானவர் இறங்கி உங்களுக்கு பதில் அளிப்பார். மத்தேயுவின் புத்தகம் 1:20. அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது என்று சொல்லுகிறார். யாருடைய தவறான சிந்தனையை தூதன் தெளிவுபடுத்தினார் என்றால், யோசேப்பின் தவறான சிந்தனையை கர்த்தர் தூதனின் மூலமாக தெளிவுபடுத்தினார். இன்னைக்கு நீங்கள் தெளிவுபட வேண்டும் என்றால் சபைக்கு வந்தாதான் தெளிவுபட முடியும், சபைக்கு வரலன்னா தெளிவுபட முடியாது. பணிவிடை செய்த தூதர்கள் இருக்கிறார்கள். மத்தேயு 4:11 நாம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான், உடனே தேவதூதர்கள் அவருக்கு பணிவிடை செய்தார்கள். எப்ப பிசாசு வெளியில போகுதோ அப்பதான் தேவதூதர்கள் பணி செய்ய முடியும். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் யாருக்கு பணி செய்து கொண்டிருக்கிறீர்கள்? பிசாசின் தூதர்களுக்கு பணி செய்கிறீர்களா? கர்த்தருக்கு பணி செய்து கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தருக்கு பணி செய்யும் பொழுதுதான் தூதர்கள் வருவார்கள். அப்ப இயேசுவுக்கு பணிவிடை செய்த தூதர்கள் மத்தேயு 4:11 பார்க்கும் பொழுது, பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான், உடனே தூதர்கள் அவருக்கு பணிவிடை செய்தார்கள். இயேசு கிறிஸ்துவையே 3 தடவை சோதித்தான். உங்களுக்கு ஆலம்பூரம் சோதிச்சுக்கிட்டு தான் இருப்பேன், ஆனால் சோதனையில நம்ம வெற்றி பெற வேண்டும். கல்லறையில் இருந்து கல்லை புரட்டி தள்ளின தூதன் ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கிறார், நீங்க உயிரோடு இருக்கிறீங்க. மத்தேயு 28:2 இருக்குது. அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளினான்.
புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி யோபு முன்னாடியே சொல்லிட்டாரு. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் சாகலைங்க, மரித்தது உண்மை. ஆனா இப்ப அவர் செத்த நிலைமையிலயா இருக்கிறாரு. அவருக்காக அழணுமா? அவருக்காக என்ன பண்ண நீங்க துக்கப்படணுமா? அவர் உன்னை துக்கப்பட சொன்னாரா? ஐயோ எனக்காக அடி உன்னை அழ சொல்லல, ரட்சிக்கப்படு, நான் உனக்காக மரித்தேன், அதை மட்டும் புரிஞ்சுக்கோ அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அசிரியரின் பாளையத்தில் 1,85,000 பேரை கொன்று குவித்தவர் ஒரே ஒரு தூதன். ஒரு தூதன் எத்தனை பேர்த்த கொண்டாரு? 1,85,000 பேரை. சோதம் குமாரா பட்டணத்தை அழித்தது எத்தனை தூதர்கள் நினைக்கிறீங்க? 3 தூதர்கள்ல 2 தூதர்கள் தான் அழிச்சாங்க. ஒரு தூதன் என்ன பண்ண எஸ்கேப், அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் என்ன பண்ண குழந்தையை தருவேன் ஆகாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார். மீதி 2 தூதர்கள் வந்தாங்க. ஆபிரகாமுடைய அண்ணன் பையன் லோத்துடைய மகள்கள் எல்லாம் வெளியில தள்ளிட்டு பஸ்பம் ஆக்கிட்டாங்க. அதில் லோத்துடைய மனைவியை அப்பயே வார்னிங் பண்ணி அனுப்பிச்சு விடுறாங்க. ஆண்டவர் நீ திரும்பி பார்ப்பன்னு தெரியும், திரும்பி பார்த்தா உப்பு தூணா ஆவ அப்படின்னு சொல்லிட்டு தான் அனுப்பிச்சு விடுறாரு. திரும்பி பார்த்து உப்பு தூணாடாயிட்ட. பேச்ச கேட்கணும், ஆண்டவர் பேச்ச. வேத வசனங்களை ஆராய்ந்து அறிந்து பாருங்கள், அவைகளினாலே உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நித்திய ஜீவன் எதனால உண்டு? இம்மைக்குரிய வாழ்க்கையும் ஆண்டவருடைய வசனத்துலதான் இருக்கு. வசனத்தினாலதான் வாழ முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? வசனத்தினால் பிழைப்பான்னு சொன்னாரு. அப்ப நீ எங்க போய் தான் பிழைக்க போறீங்க? எங்க அப்பா அடிக்கடி கேட்ப, எப்படா நீ பிழைக்க போற? உயிர்த்தெழுதலை அறிவித்த தூதனானவர்களை குறித்து பார்க்கும்போது அவங்க இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்துட்டாருன்னு சொன்னாங்க. மத்த 25ஆம் அதிகாரம் 5லிருந்து 7 முடிய உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். தூதன் அந்த ஸ்திரியை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீசர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். யார்கிட்ட வந்து சொன்னாங்க தெரியுமா? தேடி தேடி ஒருத்த வந்தா, பின்னாடியே சுத்திக்கிட்டு அலைஞ்சா. ஏன்னா அவளுக்கு ஆண்டவர் நன்மை செஞ்சார், உயிரே கொடுத்துட்டாரு. இல்லைன்னா கல்ல விட்டு அடிச்சு சாகடிச்சிருப்பாங்க. அவ பேர் என்ன? கையும் மெய்யுமாக என்ன பண்ணா பிடிபட்டவளை ஆண்டவர் காப்பாத்தி விட்டா. அவன் எங்க போவா? இயேசுக்கு பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தா. மரியாள்ல 7 வகையான மரியாள் இருக்காங்க. அதுல ஒரு மரியாள் இப்பயாவது ஞாபகம் வருதா? மார்த்தாள் மரியாள், கிளியோப்பா மரியாள், யாக்கோப்பின் தாயாகிய மரியாள், மார்க்குவின் தாயாகிய மரியாள், மரியாள் என்ற மறுநாமம் கொண்ட மரியாள், இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாள். இப்போ ஒரு மரியாள் என்ன போனா இதுல சொல்லாம விட்டுட்டேன். அந்த மரியாள் பேர் என்ன? இயேசு கிறிஸ்துவ அதிகாலையில என்ன பண்ண தேடி ஓடி வர்றா. அகதேவன் மரியாள் ஓடுறா. 3 மணிக்கு நீங்க எங்கேயாவது எந்திரிச்சு போனா உலகம் என்ன சொல்லுவங்கள? அவ எந்திரிச்சு ஓடுறா. எங்க ஓடுறா? கல்றைக்கு ஓடுறா. கல்றையில யாரை பார்க்க போறா? ஏசு அங்க இருப்பாருன்னு தூதர்கள் சொல்றாங்க. அவர் இங்க இல்லை, போய் சீசர்களுக்கு சொல்லுங்க. 3 வருஷம் சீசர்களோடு என்ன பண்ணா வாழ்ந்து கொண்டிருந்த சீசர்களுக்கு முதலாவது காட்சி அளிக்கவில்லை, ஓடி வந்தவளுக்கு தான் காட்சி அளித்தார். நீங்க கர்த்தரை தேடி ஓடி வரும்போதுதான் உங்கள் நடுவிலே பயங்கரமான அற்புதங்கள் நிகழும். அல்லேலூயா. பாடுகளில் அவரை பலப்படுத்திய தூதர்கள். இயேசுவின் பாடுகள்ல அவரை பலப்படுத்திய தூதனை குறித்து லூக்கா 22ஆம் அதிகாரம் 43வது வசனத்துல இருக்கு. லூக்கா 22:43. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். இயேசு கிறிஸ்துவை பலப்படுத்தின தூதன் உண்டு. இந்த உலகத்துல யாரெல்லாம் பலவீனமா இருக்கிறீங்களோ, கர்த்தருக்குள்ளாக பாடுகளை அனுபவித்திருக்கிறீர்களோ, ஆண்டவரே வந்து பலப்படுத்துவாரு. அதே நேரத்துல தம்முடைய தூதர்களை அனுப்பி பலப்படுத்துவார். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரில் இருந்து எழுந்தார் என்று அவருடைய சீசர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து வேகமா கலிலேயாவுக்கு போறாரு. அவர் உங்களுக்கு முன்னாடி அவர் நிற்பாரு. நீங்க போங்க அப்படிங்கிறத என்ன பண்ண பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இப்போ உங்களை தாங்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணுவாங்களான்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. தூதர்கள் உண்ணும் உணவால் ஜனங்களை போஷித்தார். தூதர்கள் என்ன உண்ணாங்க? மன்னாவை உண்ணார்கள். இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதே மன்னாவை ஆண்டவர் கொடுத்தார். ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் சாப்பிட்டார்கள். தூதர்கள் சாப்பிடுவாங்களா? ஆபிரகாம் கிட்ட வந்து 3 தூதர்கள் வந்தாங்க. அங்க என்ன நடக்குது அப்படின்னா, நீங்க கண்டிப்பா என் வீட்டுல சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு விட்டையுமே தூதர்கள் சாப்பிட்டார்கள்.
தூதர்கள் ஆவியா இருக்கிறாங்களே, தூதர்களை கண்ணால் ஒரு சிலர் பார்க்க முடியாது, தூதர்கள் பயங்கரமானவர்களே, ஆனா எப்படி மனுஷ ரூபத்துல வந்து சாப்பிட்டு போனாங்க அப்படின்னா, அவங்க மறுரூபமாக கூடியவர்கள், அவர்கள் சாப்பிட்டு போகக்கூடியவர்கள். பரலோகத்திலையும் உணவு இருக்கு. நம்மளும் பரலோகத்துக்கு போனாலும் மாதந்தோறும் அங்கே கனி உண்டாகும், அதை நாம் புசிப்போம். ஜீவ விருட்சத்தின் கனியை அங்கே நாம் புசிப்போம். அங்கே மரணம் இருக்காது, அங்கே துக்கம் இருக்காது, அலறுதல் இருக்காது, அங்கே கண்ணீர் இருக்காது, அங்கே நமக்கு உடல் வலி இருக்காது, வேதனை இருக்காது. தேவதூதர்களை போல இருப்போம். ஆண்டவர் உங்களை நேர்த்தியாய் நடத்துவார். இயேசுவை தேற்றின தூதர்கள் கர்த்தர் சொன்ன, கர்த்தர் விருப்பப்பட்டா உங்களை தேற்றுவார்கள். சங்கீதம் 91 உங்க காலு கல்லில் இடறி மோதாதபடி தூதர்கள் தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தாங்கின தூதர்கள், பலப்படுத்தின தூதர்கள் உண்டு. அவர் எப்பெல்லாம் கெத்செமனே தோட்டத்தில் வந்து பலப்படுத்தினாங்க. 40 நாள் உபவாசம் இருக்கும்போது பலப்படுத்தினார்கள். இயேசு கிறிஸ்து மரிக்கும் போது பலப்படுத்த ஆள் இல்லை, வரல. அதனால்தான் ஏன் என்னை கைவிட்டு. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு கல்லை புரட்டி உக்காந்தது, அவர் இங்கில்லை உயிர்த்து விட்டார் என்று சொன்ன தூதர்கள் 2 பேரு, கல்லை புரட்டி போட்டு உக்காந்தது தூதர்கள் வேறு. தூதர்கள் கிறிஸ்துவோடு கூட இருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவை பார்த்து என்ன அப்பனா பிசாசானவன் சொன்னா, அங்கிருந்து தண்டனிட்டு கீழே குதி, உன்னை தூதர்கள் பிடிப்பாங்கன்னு. ஆனா ஆண்டவர் அதை நம்பல. போடா ராசா, நான் சொன்னாதான் அதை செய்வாங்க, நீ சொல்லி பொய்ய சொல்லி சாகடிக்கலான்னு பாத்துறாத. அதனால நீங்க தெளிவா இருக்கணும். பிசாசானவன் எதை சொல்லுவான் அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருக்கணும். தெரிஞ்சு வச்சு கீழே விழுந்துடக்கூடாது. அவன் ஏற்கனவே பரலோகத்திலிருந்து கீழே விழுந்துட்டான், ஆண்டவர் தள்ளி விட்டாரு. இவன் வந்து இங்க கீழே வந்துகிட்டு என்ன சொல்றான், அந்த உப்பரிகையிலிருந்து கீழே குதி, தேவாலயத்தினுடைய உப்பரிகையிலிருந்து கீழே குதி, தூதர்கள் உன்னை தாங்கி பிடிப்பாங்க. அந்த மலையிலேருந்து கீழே குதி, இப்படிதான் பேசிக்கிட்டே. அப்பனா என்ன, சாகடிக்கிற வேலையே அவன் பார்ப்பான். ஆண்டவரோ என்ன கல்லை புரட்டி போட்டு உன்னை உயிரோட கொண்டு வந்து சேர்க்கிற வேலையை பார்ப்பாரு. அதை தூதர்கள் என்ன பண்ண, கல்லை புரட்டி போட்டு அதுல உட்காந்தாங்களாம். எல்லா காவல்காரர்களும் கண்டு பயந்து நடுங்கி ஒண்ணுக்கு அடிச்சிட்டேன், ஓடி போயிட்டேன். ஏன்னா தூதர்கள் அப்படி நல்ல ஒரு அழகு ரூபம் உள்ளவர்கள், அவர்களை பார்க்க முடியாது, அவ்வளவு தூரம் இருக்கக்கூடியவர்கள். அருமையானவர்களே, தேவ பிள்ளைகள் மாத்திரமே தேவ தூதர்கள் வந்தால் இறங்கும் போது ஏறும் போது பார்க்க முடியும். வானத்துக்கு எழுந்தள்ளி போனார் இயேசு கிறிஸ்து. அவர் எப்படி போனாரோ மீண்டும் அவ்வாறே வருவார். கலிலேயராகிய மனுஷரை ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? அவர் எப்படி போனாரோ அதே போல வருவார். அப்படி வரும்போது சகல பரிசுத்தவான்களோடு வருவார். சகல பரிசுத்தவான்கள், நோவா, எலியா போன்ற பரிசுத்தவான்கள் இருக்காங்க, நோக்கு அவங்களோடு வருவார். பரிசுத்தவான்களோடு மட்டுமல்ல, தம்முடைய சேனை கூட்டமாகிய தூதர்களோடும் அவர் வருவார். அதனால ஒரு கூட்டமே தூதர்கள் இருக்கிறார்கள், கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள், இயேசுவை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து தூதரா அப்படின்னு பார்த்தா பழைய ஏற்பாட்டு காலத்துல கர்த்தருடைய தூதன் என்று வருகிற இடமெல்லாம் இயேசுதான். எனவே கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் கால் கல்லில் மோதாதபடி உங்களை தூதர்கள் தாங்குவார்களாக. கர்த்தர் உங்களை நடத்தி செல்வாராக. கண்களை மூடுவோம், ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்தின் நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கூட கருத்தாய் கர்த்தருடைய வசனத்தை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. என் தேவனாகிய கர்த்தாவே, வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான் என்று பார்க்கிறோம். இந்த நாளிலே பலப்படுத்துவீராக. பரிசுத்த ஆவியானவரே, இவர்களை பலப்படுத்துவீராக. தேவனுடைய ஆவியானவர் இவர்களை பலப்படுத்துவீராக. என்ன ஜெப விண்ணப்பங்களோடு எனக்கு ஏதாவது நடக்காதா என்று சொல்லி அந்த குளத்தை கலக்கின தூதன் எப்போ வருவான்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க, அதே போல இவங்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரை நீங்களே வந்து நன்மை செய்யுங்க ராஜா. 38 வருஷமாய் படுத்த படுக்கையாய் கிடந்த ஆண்டவரே, ஒரு மனிதன் அப்படியே கிடந்தான். வானதூதன் வந்து குளத்தை கலக்கும் போது, பெதஸ்தா என்னும் குளத்துல வந்து தம்முடைய கையை வைத்து கலக்கும் பொழுது, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், அவனால இறங்க முடியல. இப்படி இறங்க முடியாம இருக்கிறவங்களை பார்த்துதான் நீங்க வந்தீங்க, சுகம் கொடுத்தீங்க. உம்முடைய வல்லமையை, உம்முடைய அற்புதத்தை அவர்கள் கண்கூடாய் காணும்படியாய் செய்தீங்க. இப்போதும் கூட ஆண்டவராகிய கர்த்தாவே, எலும்பி நடக்க முடியாத ஒரு சிலருக்கு கர்த்தர் கிட்ட வந்து ஆண்டவராகிய கர்த்தாவே எலும்பி நடக்க பண்ணுவீராக. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நீ எழுந்து நட என்று சொல்லி திமிர்வாதக்காரனை பார்த்து பேசினது போல ஆண்டவராகிய கர்த்தாவே, இங்க இருக்கிற ஒரு சில மனிதர்கள் திமிர்வாதக்காரனை போல இருப்பார்கள் என்றால் நிமிர்ந்து நடக்க பண்ணுவீராக, எலும்பி நடக்க பண்ணுவீராக. புறப்பட்டு உன் வீட்டுக்கு போய் என்று சொல்லத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்வீராக. உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா நோய்களும் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாகட்டும். வாழ்ந்து பெருக ஜனங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.